பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டொமஸ்டிக்கில் களமிறங்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற முக்கிய மூத்த வீரர்கள். ஸோ ஏன் இதனால் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் தொடர் கிட்டத்தட்ட 1 மாத காலம் இடைவெளி இருக்கிறதுனால இதில் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக உள்ளே வந்திருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஸோ எதன் அடிப்படையில் அவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுறதுக்கு, இந்த துலீப் ட்ரோஃபியில் ஆடுறதுக்கு பிசிசிஐ அனுமதி வழங்கினாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஸோ இந்த கேப்பில் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்கள பிசிசிஐ ஆட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஒருவேளை கம்பீர் ஏதாச்சும் முடிவு செய்திருக்காரா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஸ்ரீலங்கா சீரீஸை தோத்துட்டாங்க. அதுவும் கொஞ்சம் நெஞ்சமாக இல்லை, மான மரியாதை எல்லாத்தையுமே போக்கி தோத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரா அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக இது பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக கோலி அவர்கள் டொமஸ்டிக் ஆடி இந்த வருஷம் எவ்வளோ வருஷம் ஆகுது. இப்போ தான் திருப்பி காலடி வைக்க போகிறார் ரோஹித் சர்மாவும் அவரும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் போட்டிகளில் அந்தளவுக்கு இவங்களுடைய தரம் இன்றைக்கி வரைக்குமே இருந்திருக்கு. அதனால தான் டொமஸ்டிக் கிரிக்கெட் பக்கமே அவங்க தலை வச்சு பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேமுக்காக இப்போது அதில் களம் இறங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் விறுவிறுப்பாக இருக்க போகுது. ஏன்னா முக்கியமான இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாருமே தற்பொழுது மீண்டும் டொமஸ்டிக்கில் இணைவது மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை உருவாக்கி இருப்பதாக தற்பொழுது டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இவங்களோட விளையாடுறதுக்கு. கோலி அவர்கள் தற்பொழுது டெல்லி அணிக்காக விளையாட போகிறாரு. டெல்லியில் பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மாலாம் இருக்க போகிறாரு. இஷாந்த் சர்மா கோலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோ ஜாலியாக விளையாடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவங்களுக்குள்ள. ஸோ இப்போது அவங்க எல்லாருமே இணைந்து விளையாட போவது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கியிருக்கு. கண்டிப்பாக பிசிசிஐ எந்த மாதிரியான திட்டத்தை போட்டுட்டு வராங்க, அதே மாதிரி பங்களாதேஷ் தொடருக்கான எந்த மாதிரியான லைனப் கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு தான் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம். கில்லு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா தொடரிலுமே சொதப்பிட்டு வந்துட்டுருக்காரு. ஒன் டேலே ஆகட்டும், T20 ஆகட்டும், எல்லாத்துலேயுமே சொதப்பிட்டு வந்துட்டுருக்காருன்னா, ஸோ அப்போ அவருக்கு பேக்கப்பாக யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே இப்போ கேள்விக்கு மேலே கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து T20யில் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியுமே ஏன் இந்தியன் டீமில் இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் முன் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போது அதுக்கெல்லாம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் மீண்டும் கம்பேக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் புறக்கணிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இதையும் தாண்டி அவங்களுடைய திறமைகள் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்படி தான் சூரியகுமார் யாதவ் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நல்ல ஒரு டச்சில் இருந்தும் இந்தியன் டீமில் அவருக்கு இடம் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்புகள் திறக்கப்பட்டது. அதே மாதிரி உள்ளே வந்தார். இப்போ நம்பர் 1 T20 பேட்ஸ்மனாக இருந்துட்டு வந்துருக்காரு. அப்படி தான் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் காத்து கொண்டிருக்கிறது. அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக அடுத்த ஒரு தலை சிறந்த வீரராக ருத்ராஜ் கெய்க்வாட் வருவதற்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் கோலிக்கு அடுத்தபடியாக அவர் ஒரு நல்ல தேர்டு ஒன்டவுனில் ஆடக்கூடிய ஒரு தரமான பேட்ஸ்மனாக கண்டிப்பாக இருப்பாருன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக உண்மையாக போகுது மக்களே. ஸோ தற்பொழுது முக்கிய மூத்த வீரர்கள் எல்லாருமே தற்பொழுது டொமஸ்டிக் கிரிக்கெட் துலீப் ட்ரோஃபியில் ஆடப்போவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது சொல்லுங்கள்.